ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான நம்ம கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பீஃப் சில்லி நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நல்ல ஸ்பைசியான இந்த பீஃப் சில்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் சில்லி செய்ய பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா பீஃப் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துடலாம். இது கூடவே நீங்கள் அரிசி மாவு சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் கடலை மாவு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு சில்லிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது கூட மிளகும் சீரகம் நல்லா அரைச்சி ஒரு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துடலாம். இந்த பீஃப் கறி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் போல் தயிர் சேர்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்டுக்கு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். மசாலா மட்டும் நல்லா இந்த கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கறியிலே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் மசாலா மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி அவ்வளோதாங்க. மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மசாலாவோட இந்த உப்பு போட்டு கலக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உப்பு அங்கங்கே நின்றும். அதுக்காக ஃபஸ்ட்டு மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தனியாக உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி பாதி லெமனை இதில் சேர்த்துடலாம். இந்த லெமனோட ஜூஸை நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சில்லி பவுட்ரு மைதா மாவுலாம் நம்ம எதுவுமே சேர்க்கலைங்க. இது சிம்பிளான மசாலா தான் சேர்த்துருக்குறோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கடலை மாவு சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் அரிசி மாவும் சேர்த்து கலந்துக்கோங்க. நான் வந்துட்டு அரிசி மாவு சேர்க்கலை. நான் வந்துட்டு கடலை மாவு மட்டும்தாங்க 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த கறியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் இந்த கறியில் இறங்கி நல்லா ஊறட்டுங்க. அதுக்காக நம்ம 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த கறியை நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், 1 மணி நேரத்தில் கறி நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சிருந்த கறியை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸாக இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா கறியும் ஒன்றா சேர்க்காமல் இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அப்போ தாங்க சீக்கிரமாக வேகும். இது பீஃபுங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பிரித்து போட்டோம்னா ஒவ்வொரு பீஸாக சீக்கிரமாகவே வெந்துடும். கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கறி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா பீஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எண்ணெயில் நல்லா வெந்து வரும். அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கறி வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பீஃப் சில்லி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. வேணால் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கறியை பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா எண்ணெயில் திருப்பி விட்டுட்டே இருந்தாதாங்க எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும். சிக்கன் சில்லிலாம் சீக்கிரமாகவே வெந்துருங்க. இது பீஃபுங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கறியை பீஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வெட்டி போட்டால் தாங்க கரெக்டாக வேகும். இந்த பீஃப் கறி பார்த்திங்கன்னா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஓவராக குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கறி ஹார்டாயிரும், கடிக்க முடியாது. அதனால் அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது கறி நல்லா ஸ்பைஸியாக வெந்து வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கறியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. மசாலா எண்ணெயில் எங்கேயுமே ஒட்டலை. கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. இது அப்படியே எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கறியும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கறி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். மீதி இருக்கிற கறியும் நம்ம இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா டேஸ்டியான சூப்பரான நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பீஃப் சில்லி வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. நிறைய மசாலாலாம் எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட இந்த பீஃப் சில்லியை வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சில்லி வச்சாலுமே பத்தாதுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா வீடியோ கீழே தெரியல ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.